ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் தீபாவளி ஸ்பெஷலாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாரம்பரியமான தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு வெறும் 3 பொருள் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். ஒரு 10-15 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அப்படியே நம்ம கடைகளில் வாங்குற மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பாகுபதமும் தேவையில்லை. பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் நான் தேங்காய் பர்ஃபி நல்லா சாஃப்டாக வரதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ படி நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள். நல்லா பர்ஃபெக்டான தேங்காய் பர்ஃபி ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தேங்காய் பர்ஃபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு போட்டு கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ பொட்டுக்கடலையே அரைச்சி எடுத்தாச்சு. நைஸாக பவுடர் பண்ணிடாதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் பருப்பருன்னு இருக்கணும். அப்போ தான் நம்ம பர்ஃபி சாப்பிட்ற போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு அடிகனமான கடாயில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஸோ கடாய் நல்லா அடிகனமான கடாயாக எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம தேங்காய் பர்ஃபி கிளறும் போது அடி பிடிக்காது, நல்லா பியூர் ஒயிட்டாக கிடைக்கும். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை கரைஞ்சி பாகு திக்காகிற வரைக்கும். தண்ணி ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க. நமக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கும். 2 கப் சர்க்கரை எடுத்தீங்க அப்படின்னா அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். பாருங்க, இப்போ சர்க்கரை கரைஞ்சி பாகு நல்லா நொரப்பொங்கி வருது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுடுங்க. இப்போ இந்த பபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடங்கினதும் நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். ஸோ இந்த தேங்காய் பர்ஃபிக்கு பாகு கம்பி பாதம் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த பபிள்ஸ் எல்லாம் இது மாதிரி நல்லா அடங்கினதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்து கிளறினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி பாகு ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போ இது மாதிரி கரண்டியில் எடுத்து விட்டீங்க அப்படின்னாலே தெரியும், முன்னே இருந்ததை விட நல்லா திக்காக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 3 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துடலாம். ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப் ஆகட்டும், டம்ளர் ஆகட்டும், எதில் துருவன தேங்காய் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3 கப் தேங்காய்க்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இனிப்பு சரியாக இருக்கும். அதே மாதிரி தேங்காவை அந்த ப்ரௌன் கலர் இல்லாமல் ஒயிட் கலர் மட்டும் துருவி எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு பர்ஃபி நல்லா பியூர் ஒயிட்டாக கிடைக்கும். இப்போ தேங்காய் உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு கைவிடாமல் இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு இது மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருங்க. கொஞ்சம் திக்கானதும் நம்ம பொட்டுக்கடலை பொடி சேர்த்துடலாம். அதே மாதிரி தேங்காய் வாங்கும்போது முத்தின காயாக வாங்காமல் கொஞ்சம் இளங்காயாக வெள்ளோட்டு காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ நமக்கு தேங்காய் பர்ஃபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களால் இது மாதிரி தேங்காயை பூவாக துருவ முடியல அப்படின்னா நீங்கள் தேங்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ப்ரௌன் கலரையெல்லாம் சீவி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ தேங்காய் சர்க்கரை பாகோட சேர்ந்து லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை பொடியை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு இதை கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கப்புறமா தேங்காய் பர்ஃபி நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அதனால் ஸ்டவ் சிம்மில் வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ஒருவேளை பொட்டுக்கடலை பொடி சின்ன சின்னதாக கட்டி ஏதாவது விழுந்துச்சுன்னா கூட இது மாதிரி கரண்டியில் லைட்டாக அமுத்தி விட்டுருங்க. ஸோ இந்த தேங்காய் பர்ஃபிக்கு இது மாதிரி நம்ம பொட்டுக்கடையை அரைச்சி சேர்க்குற போது நமக்கு அந்த ட்ரெடிஷ்னலான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். தேங்காய் பர்ஃபியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை பொட்டுக்கடலை பொடி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தேங்காய் பர்ஃபி நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ பர்ஃபி ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ திரும்பவும் லைட்டாக கலந்து விட்டுறலாம். ஸோ நெய் தேங்காய் பர்ஃபிக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. இது சேர்க்குற போதே பர்ஃபி நல்லா மணமாக இருக்கும், அதுக்காக தான். பாருங்கள், இப்போ பர்ஃபி ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு ட்ரேயில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. பர்ஃபி ரெடி ஆனதும் உடனே நாம் ட்ரேக்கு மாற்றிடணும். இப்போ ஸ்டவ் சிம்மிலேயே வச்சு இது மாதிரி கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா தேங்காய் பர்ஃபி நல்லா திக்காகி கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வருது. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், முன்னே இருந்ததை விட இப்போ நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ஓரங்கள்லேயும் நல்லா வெள்ளை வெள்ளையாக பூத்து வருது. பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். இதுதான் தேங்காய் பர்ஃபிக்கு கரெக்டான பதம்.
இனி ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நெய் தடவின ட்ரேக்கு மாற்றிடலாம். ஸோ இது மாதிரி ட்ரே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட ட்ரே இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளாட்டான பிளேட்டில் ஃபஸ்ட்டே நெய் தடவி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பர்ஃபி ரெடியானதும் நம்ம உடனே ட்ரேக்கு மாற்றிடணும். இப்போ ட்ரேக்கு மாற்றிட்டு ஒரு ஸ்பேட்சுலா ஏன்னா கரண்டியில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இது மாதிரி சமப்படுத்தி விட்டுருங்க. ஆறதுக்கு முன்னாடியே இது மாதிரி நல்லா சமப்படுத்திடுங்க, இல்லைன்னா இறுகிடும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபி திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சமப்படுத்திக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி ஒரே மாதிரி ஈவனாக சமப்படுத்திடுங்க. இது சூடாக இருக்கிற போது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா தேங்காய் பர்ஃபி இறுகிடும். இது கொஞ்சம் நேரம் ஆறி லைட்டாக கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற போதே நம்ம பீஸ் போட்டுடலாம். இது இப்போ அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் பர்ஃபி லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். ரொம்பவே ஆற விட்டுடாதீங்க, பர்ஃபி இறுகிடும். கொஞ்சம் லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கிற போதே கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கட் பண்ண வரும். இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் பீசஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஸ்கொயர் ஷேஃபில் கட் பண்ண போகிறேன். நீங்கள் டைமண்ட் ஷேஃபில் இல்லைன்னா ரவுண்ட் ஷேஃபில் கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு ஸ்கேர்ல் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரே மாதிரி பீசஸ் கிடைக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம தேங்காய் பர்ஃபியை கட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிறதுனால இப்போ வந்து சாஃப்டாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சு எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா செட் ஆகி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதை தனித்தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஸோ ட்ரேயில் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது மாதிரி எடுக்க முடியாது, உடஞ்சி போயிடும். இதில் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் அப்படியே எடுக்கிறேன். ஒருவேளை ட்ரேயில் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேலே ஒரு பிளேட்டை கவிழ்த்திட்டு அப்படியே திருப்பினீங்க அப்படின்னா பர்ஃபி கொஞ்சம் கூட உடஞ்சி போகாமல் இதே மாதிரி பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச தேங்காய் பர்ஃபி சூப்பராக தயாராகிடுச்சு. இதில் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த தேங்காய் பர்ஃபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.